விஜய் எவ்வளவு பெரிய நடிகர், விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி ஒரு இது என்ன, அவரு கூட நடிப்புலையும் சரி எதுலையுமே ஒப்பிட முடியாது. புரிஞ்சதா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டுக்க. 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு அப்படின்னு துப்புற அளவுக்கு இந்த சாட்டை மஞ்சப்படி மாமாவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கு. ஏண்டா மாமானா கொஞ்சமாவது அதுக்கு தகுந்த மாதிரி இருங்கடா, கொஞ்சமாக வேலை பார்த்தா பரவாயில்ல. முழு நேரமாக ஃபுல் பார்ட் டைமாக ஒருத்தன் மாமா வேலை பார்ப்பான், ஒருத்தன் முழு டைமாக மாமா வேலை பார்க்குறான்னா இந்த இவனை சொல்லலாங்க. ஏண்டா நான் தீவிர அஜித் ரசிகர், நான்லாம் வந்து நாங்கள் அந்த தியேட்டரில் என்ன பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொன்னால் அப்படி வேறு மாதிரி போயிருன்னு சொல்லிட்டு புளுத்தி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். திருநெல்வேலி ஃபுல்லாகவே அஜித் ரசிகர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு உருட்டிட்டு கிடந்தியாடா. ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு ஒரு கேவலமே இல்லை. இங்கே அஜித் ரசிகர்னு சொல்கிறது எப்படின்னா, விஜய் அவர்களை எதிர்க்கும் போது நான் அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது, விஜய் அவர்களை ஆதரிக்கும் போது என்ன எப்படி சொல்லுவார்னா அஜித்தை மலையாளின்னு சொல்கிறது, அஜித்தை திட்டுறது, அஜித்தை நீ தேவர் அவரை கூட எப்படி நீ சம்மந்தப்படுத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறது. ஏண்டா உங்களுக்குலாம் வந்து வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லையாடா? மூஞ்சில் கண்ணாடி பற்றி நீங்களே துப்பிக்கண்டா, பூன்னு நீங்களே துப்பிக்கிட்டீங்கன்னா அப்போவாவது ரோசம் வருதான்னு பார்க்கலாம். சென்னையில் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே நீலாங்கரை வரைக்கும் போங்க, எல்லா அந்த மெட்ரோ பாலங்கள்லையும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்மளை வரவேற்பார். வெற்றி தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி தமிழகம் என்று பலகைகள். எது உங்களுக்கு தான் 15 வருஷம் ஜெயிக்கிறதுக்கும் துப்பு கிடையாது. 15 வருஷமாக திருநிதி வாங்கி கட்சி நடத்தின நீங்களாம் உட்காந்துருந்துக்கிட்டு அவர் அங்கே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு, எங்கே சென்னையில் எங்கே பார்த்தோன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்து ஓட்டுற இவனா ஓட்டலைங்க. அது அவனே தன்னைத்தானே ஓட்டிக்கிறான், தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறானுங்க, தன்னைத்தானே எப்படி நம்ம ஓட்டு வங்கியை நம்ம இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை வேலை பார்த்துட்டு இருக்கிறான். நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த நாம் தமிழர் தம்பியில் இருக்க தம்பிகள்லாம் இங்கே ஒரு சில பேர் இருக்கீங்களா, இவனை நம்பாதீங்க, இவனை நம்புனீங்கன்னா உங்கள் கட்சி 4-0 ஆக்குற வரைக்கும் இவங்க விட மாட்டான். 0ன்னா எப்படி ஆகும் தெரியுமா? நீங்கள் இப்போ ஒரு சில பேர் வந்து உண்மையாக ஒரு சில பேர் இன்னும் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இன்னும் இவனு உண்மையானவனை தான், இவனு இன்னும் உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவனு இருக்கிற வரைக்கும் இவனுக்கு பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கும். ஏன்டா அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், அவர் எங்கேயா சிரிச்சிட்டு ஃபோட்டோ வைக்கிறாங்க, வைக்காமல் போகிறாங்க, உனக்கு என்னடா நோகுது, உங்களுக்கு என்னடா நோகுது எனக்கு தெரிலங்க. அதாவது பிஸ்கெட் போடுறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொலை, எல்லாத்துக்கும் நான் குலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குலைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கியான். அது வந்து வேற ஒரு மிருகம்டா, அது மிருகத்துக்கு கூட ஒரு சில மிருகத்துக்கு கூட நஞ்சு உழவரோட இருக்கும். இவனுக்கு வந்து நஞ்சுனா என்னன்னே தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் சாணி செருப்பில் அடிச்ச கதை செவுட்டில் பலாறு அரைஞ்சும் இன்னும் திருந்தாமல் உட்காந்து இவெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான்னா பூன்னு துப்புற அளவுக்கு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான். மக்கள் ஏற்கனவே உங்களை காரி பூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டாங்களா, அப்பவும் நீ உட்காந்து நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானா நீலாம் என்னடா இது மனுஷன்? மௌன விரதமா? சத்தியமா சொல்றேன், 2020 சட்டமன்றத்தில் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பீக்கே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவனுக்கே நிலைமைனா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துட்டு இருக்கான். வாய் மாதிரி தான் இந்த வாயால் தான் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்கிறீங்கடா. இந்த வாயில் சனி இல்லை, சனிக்கு பதிலாக வேறு ஏதோ உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். வாயில் சோறு இருக்குது பார்த்தீங்களா, சோறுக்கு பதிலாக வேறு ஏதோ எடுத்து தின்னுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இவன். அதாவது சோறு திங்கிறவனுக்கு கொஞ்சமாவது அந்த மானரோசம் இல்லைனா தான் உழைப்பில் திங்கிறவனுக்கு அந்த ஒரு புத்தி இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து நக்கல் நையாண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இப்போ ஆளை காணும். 12:30 அழுதுட்டு போனவன் தான்டா. ஏடா 12:30 வந்து ஒப்பாரி வச்சவன் தானே நீலாம் அப்படி ஒப்பாரிக்க வச்சிருக்க மாட்டான். அண்ணே 30,000 ஓட்டு வாங்கிட்டேனே, ஒன்று அந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பான். நீ புரியுதா உனக்கு? எப்படியோ அண்ணனை தோக்கடிச்சிட்டாங்க, இதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த வேலை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். நாம் தமிழர்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்லீப்பர் செல், முக்கியமான ஸ்லீப்பர் செல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன். இந்த நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை மாமா அவர்கள்லாம். ஏண்டா அவ்வளோ ஓட்டுனிய இப்பவும் நீ உட்காந்துருந்துக்கிட்டு இன்னும் திருந்தாத ஜென்மம் உட்காந்து பேசுகிறா அப்படின்னா மூஞ்சில் நீ ஏற்கனவே நிறைய துப்பிட்டேன்டா. நான் துப்புனதுலேயே உனக்கு எச்சு மூஞ்சி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் நீ இப்படி தான் உட்காந்து பேசுவான்னா பேசு, நீ நல்லா பேசு. பொருத்தமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மடக்கி இருக்கிறதுனால, மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொலை,
அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். திருநிதி பிச்சை கேட்டு ஓட்டு கேட்குற நீங்களாம் இருந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு அழகா உட்காந்து கூவி கூவி காசுத்தா திருநிதி கொடுன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து திங்குற நீங்களாம் உட்காந்து இருந்துக்கிட்டு ஓட்டு கேட்கும்போது அவர் கேட்குறதுல இந்த மாதிரி சொல்லி கேட்குறதுல தப்பு மயிரே கிடையாது. சரியா? நீ தாண்டா உட்காந்து இருந்துக்கிட்டு மடக்கு சேர்த்து சொல்லு, உனக்கு நல்ல பொருத்தமாக இப்போ அமைஞ்சிருக்கு பற்றியா, நீ அப்போ சொன்னால் இப்போ உனக்கு அது நல்ல சூப்பர் பொருத்தமாக உனக்கு வந்து அமைஞ்சிருக்கிறா. தற்குறிகள் யார் தற்குறி உலகத்தில் இருந்தீங்கன்னு புரியுதா? யார் தற்குறியாக இந்த தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு தெரியுதா? நீங்கள் தான்டா. ஏன்டா அப்பவும் உங்களுக்கு ரோசம் அது கிடையாதுங்க. அது வந்து மனுஷனாக இருக்கவனுங்களுக்கு இருக்கும். இவனுக்கு தான் வந்து வேற ஒரு ஜென்மங்களாச்சு. அந்த ஜென்மங்களுக்கு வந்து ஒன்று சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஜென்மங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்தது தாவேகா. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று முதல்வராக பொறுப்பேற்றார் தளபதி. முதலமைச்சராக பொறுப்பேற்றதை ஆங்காங்கே இவனுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வைப்பான். யாராவது பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இவன் வந்து உட்காந்து அறிவெல்லாம் இவனுக்கு 6 அறிவுலாம் இவனுக்கு கிடையவே கிடையாது. 5 அறிவு தான். இவன் ஏதோ பெருசாக புடிங்கி மாதிரி உட்காந்து பேசுகிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இந்த பாருங்க சாட்டை கிட்ட ஈடு கொடுத்து பேச முடியாது, அவர் டேட்டாவோட பேசுவார் அப்படி இப்படி சொல்கிறீங்க. பேக்ரவுண்ட் ஒர்க்கு வேறு யாரோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாயெல்லாம் உட்காந்துருந்து எடுத்துட்டுலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குல்ல, இதுக்கு யாரோ பின்னாடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதை உட்காந்து வீடியோவில் உட்காந்து சொல்லிட்டு இருக்குது. இவெல்லாம் வந்து புள்ளி விவரத்தில் சொல்கிற இது பெரிய புடுங்கி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான், அதை உட்காந்து இது பேசிகிட்டு இருக்குது. இதுக்கு உட்காந்து கிளாப் தட்டிட்டு இருக்கிறான். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று வரும். எப்படி தெரியுமா? அடுத்தவனை கேவலமாக பேசணும், அவதூறு பேசணும், கெட்ட வார்த்தை பேசணும், எப்படிலாம் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும், எப்படி ஒரு குடும்பத்தை வச்சு பேசணும் அப்படின்னு சொல்கிறது. அதை தவிர நக்கல் நையாண்டி எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஆட் பண்ணிட்டு அடுத்தவனை வந்து இன்டெரக்டாக இந்த டபுள் மீனிங் அந்த மடக்கு ஊதி இல்லாமல் உட்காந்துட்டு நல்லா சேர்த்து சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேச மட்டும் தான் தெரியும் உனக்கு. வேறு எதுவுமே இவன் உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டோட போட்டுட்ருக்கான் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இவனாக எடுத்து போடுறதே கிடையாதுங்க. இவனுக்கு யாரோ பேக்ரவுண்டில் உட்காந்து இருந்துட்டு இப்படிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவன் எடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஆதாரம் இருக்காது. ஆதாரம்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டார். அது எப்படி ஆதாரம் இருக்கும்? திருநிதிக்கே ஆதாரம் கிடையாது. அதுவே நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த காசு என்ன ஆச்சுன்னு கூட கணக்கு சொல்ல மாட்டானு. கேட்டால் தேநீர் அருந்த மாட்டேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் துட்டு வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு மாநாடு போடுறீங்க, அந்த மாநாடுக்குள்ளே கணக்கு கொடுங்கடா. அதை கேட்டால் கொடுக்குறதுக்கு இல்லை. அப்போ திருநிதி பிச்சை வாங்கி நீ திங்க தாண்டா செய்கிறீங்க. அப்போ நீங்கள் திங்கன்னா தப்பாக நினச்சிடாதீங்க. திங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மாநாடு திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணுங்க. அதுக்கு நீ இவனை தின்னுட்டான்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு வேறு கடிக்கடியும் கடிப்பானு. எப்படிங்க நீங்கள் சொல்லலான்ட்டு அதே தாண்டா நானே கேட்குறேன். ஒருத்தன் கட்சி நடத்துகிறான், மக்கள்கிட்ட காசை வாங்குறான், அந்த காசை வச்சு கணக்கு கொடுக்கலன்னா கேட்க தாண்டா செய்வாங்க. மக்கள் காசில் தானே பொழப்பு நடத்துகிற நீங்கள், மக்கள் காசில் அரசியல் நடத்துகிற நீங்கள் என்ன மக்கள் காசு கொடுத்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. இதை கேட்டால் நாங்கள் அதை பண்ணலாம், திருநீதி எடுத்து தின்னுட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறேன். நீ திங்காமல் போடா, கணக்கை காட்டுறான். நீ வந்து இந்த இவ்வளோ காசை நான் வாங்கியிருக்கேன், அந்த காசுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை காட்டுங்க. எப்போ அந்த பாரு சீமானை வரது பாரு எவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறாரு. மக்கள் பணத்தை வாங்குறாரு, மக்கள் பணத்தை செலவழிச்சது வெளிப்படையாக சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே பாராட்டம். அந்த பாரு இப்படி ஒருத்தன் தான்டா கட்சி நடத்தணும், இது தாண்டா உண்மையான மக்கள் இயக்கம்னு சொல்லுவாங்க. பட் நீ உன்ட்ட இப்படி கேட்டால் அவனை அசிங்கமாக பேசணும். எவனா உங்களை ஒருத்தர் கொஷின் கேட்டால் ஆளை விட்டு வீட்டில் போய் அடிக்க வைக்கணும். இந்த வேலையை தவிர்த்து ரவுடித்தனம் பண்ணுறதை விட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். சரிங்களா? சாட்டை மாமா பேருக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்குது, அந்த வேலையை உட்காந்து பாரு.